கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை, ஒழுங்குமுறை விற்பனை கூடம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் தொடர்ச்சியாக திருடு போவதாக போலீசாருக்கு புகார் வந்த வண்ணம் இருந்தது. இதுகுறித்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த இருவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 21 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் மக்கள் பிரச்சினையை பேச முடியவில்லை என மாநகராட்சி கவுன்சிலர் வேதனை தெரிவித்துள்ளார். காரைக்குடி மாநகராட்சி கூட்டம் மேயர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அதிமுக கவுன்சிலர், வார்டு பிரச்சினைகள் குறித்து அதிகாரிகள் காது கொடுத்து கேட்பதில்லை என்றும் ஆட்சியரிடம் மனு கொடுத்தே பணிகளை பார்க்க வேண்டியிருப்பதாகவும் கூறினார். கூட்டத்திற்கு பின் பேசிய சுயேட்சை கவுன்சிலர், மாநகராட்சி கூட்டத்தில் மக்கள் குறைகளை சொல்லக்கூட மன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கிடைப்பது இல்லை என்று கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கண்டெய்னர் லாரியின் பின்னால் மற்றொரு லாரி மோதி விபத்துக்குள்ளானது. விண்ணமங்கல பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தின் மீது சென்னையிலிருந்து கொச்சின் நோக்கி இயந்திரங்களை ஏற்றிச் சென்ற லாரி முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரியை முந்திச் செல்ல முயன்றிருக்கிறது. அப்போது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் லாரியின் பின்னால் இயந்திரங்களை ஏற்றிச் சென்ற லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரியின் முன்பக்கம் நொறுங்கிய நிலையில் லாரி ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பினார். மதுரை வண்டியூர் கண்மாய் நீர்நிலை பகுதிகளில் ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1960ஆம் ஆண்டு முதல் வண்டியூர் கண்மாய் பகுதியில் கோவிந்தசாமி என்பவர் விவசாயம் செய்து வந்த இடத்தை அவரது பேரன்கள் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து இடத்திற்கு பட்டா வாங்குவதற்கான உத்தரவை பெற்றுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு தரப்பில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம், சம்பந்தப்பட்ட இடம் நீர்நிலை புறம்போக்கு இடம்தான் என ஆவணங்களில் உள்ளதை சுட்டிக்காட்டி இடத்தை மீண்டும் அரசு மீட்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். சென்னை ராயபுரம் அருகே மருத்துவமனையில் அனுமதியின்றி குடும்ப கட்டுப்பாடு செய்ததாக மருத்துவர்கள் மீது பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த தமிழரசு என்பவரின் மனைவி வளர்மதி என்பவருக்கு வடசென்னை ராயபுரம் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் 2வது பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் வளர்மதியின் கணவரிடமோ குடும்பத்தினரிடமோ ஒப்புதல் பெறாமல் குடும்ப கட்டுப்பாடு செய்துள்ளதாகவும், அதனால் வளர்மதிக்கு முகம், கை, கால்கள் வீங்கி இரத்தப்போக்கு தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற நபரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் கைது செய்தனர். கீழக்கொரட்டியார் வீதியில் ராமச்சந்திரன் என்பவர் தனது கடைக்கு முன்னே நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மகா சிவராத்திரியொட்டி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள 41 அடி உயர ராஜலிங்கத்திற்கு ராட்சத கிரேன் மூலம் 1008 லிட்டர் பால் அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. மிகவும் பழமை வாய்ந்த பொம்மி அம்பாள் சமேத குருமுத்தேஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியொட்டி சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து கோவிலில் உள்ள 41 அடி உயர ராஜலிங்கத்திற்கு ராட்சத கிரேன் மூலமாக சிவாச்சாரியார்கள் 1008 லிட்டர் பாலால் அபிஷேகம் செய்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு அருகே வீட்டில் தனியாக இருந்த இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டல் பகுதியைச் சேர்ந்த ஏசி மெக்கானிக்கான ஸ்ரீதர் வீட்டில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர்.
கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில் கூர்மையான ஆயுதம் கொண்டு குத்தியதால் ரத்தம் வெளியேறி ஸ்ரீதர் உயிரிழந்திருப்பதாக போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. அவரை கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.